வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வான்கோழி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வான்கோழி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எலும்பா தான் இருக்குது. நான் அதுல வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறினா கூட நல்லா இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்பைஸ் வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு சின்ன ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஏதோ ஒரு 150 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக நம்ம அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ந்து போதும். இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் தாண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வான்கோழி இறச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். நம்ம தயிர் போட்டிருக்கனால ஒரு தக்காளி போதும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலவி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. வான்கோழிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பிராய்லர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 2 விசில் போட்டுக்கலாம். ஓரளவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி. இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரம்ப இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இலை உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரே ஒரு சின்ன களை வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா வந்துடும். ஒரு சின்ன தொட்டியில் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். குருமா, பிரியாணி, நான்வெஜ் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கோங்க. சில சமயம் கொஞ்சம் முத்தின கறியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஒரு விசில் தேவைப்படும். பார்த்துட்டு நீங்கள் கூட ஒரு விசில் விட்டுக்கோங்க. சரி, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 4-5 பெப்பரை 1 பாதியமாக இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இந்த உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரம்ப இலையில ஒரு 2 பீஸும் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம வான்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.